Hello students, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா square root. So if x square is equal to y, we say that the square root of y ங்கிறது x ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So we write root of y equal to x. Thus root of 4 not 2, root of 9 not 3, root of 196 னா it is 14. ஓகேங்களா? ஸோ இதுதான் about the square root. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நமக்கு இப்படி தான் நமக்கு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு இப்போ சப்போஸ் இப்போ வந்து எனக்கு ரெண்டு மல்டிப்ளைடாக இருக்குது, அதோட ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய்யை ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபைவ்னு எழுதலாம். அதே வந்து இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஒய்னா ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஃபைவ்னு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபைவ் ரெண்டு பக்கம் பண்ணால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய், தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஒய்க்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய்னு வரும். ஓகேங்களா? So some examples பார்க்கலாம். Evaluate root of 6084 by factorization method அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இது இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம எப்படி பண்ணலாம்னா ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம ஸ்கொயரில் இருக்கிறதுலாம் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக எழுதிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம அதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா லாஸ்ட்லேருந்து யூனிட் டிஜிட்லேருந்து 2 பேராக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 691347. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஒன் திஸ் பீரியட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பீரியட் அப்படிங்கிறது 1 நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ 1. ஸோ இங்கேயும் 1 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1. இப்போ ஸோ 1 பண்ணுறப்ப நமக்கு 0 ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 2 பண்ணிக்கணும். ஸோ இங்கே 2 வந்துடும். இப்போ இங்கே பக்கத்தில் நமக்கு என்ன நம்பர் போட்டால் இங்கே நியர்பை வருதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே 2 போட்டு இங்கே 2 போட்டால் நமக்கு 44 வரும். சரிங்களா? அதனால் நான் 22 இன்ட்டு 2 எழுதிருக்கேன். ஸோ ரிமைன் நமக்கு என்ன 3 வரும். ஸோ இந்த பேர் அப்படியே எழுதிக்கணும் 1 3. இப்போ 12 மட்டும் தான் இது இருப்போம். ஸோ 12 இன்ட்டு 2 24. ஓகேங்களா? இப்போ இது பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் நமக்கு இது பக்கத்தில் வருதுன்னு பார்த்தா 1 போட்டிங்க வரும். ஸோ 1 1. ஸோ 241. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 72 வரும். இங்கே 69 இருக்குது, 69. இப்போ எனக்கு 121 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 242. ஸோ இதில் நமக்கு எந்த நம்பர் இது பண்ணுறப்ப 3ன்னு நமக்கு போடுறப்ப நமக்கு 7269 வருது. ஸோ இட் பிகம் 0. அப்போ ஸ்கொயர் ரூட் என்னன்னா 1213. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிஜிட்டை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக நம்ம மல்டிப்ளை பை 2 பண்ணிவிட்டு அந்த ஃபேக்டர் எது கரெக்டாக வருதோ அதை எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ரூட் ஆஃப் 69. ஸோ 69 ரூட் நமக்கு 13ன்னு தெரியும். ஸோ 51 ப்ளஸ் 13 64. ஸோ ரூட் பண்ணுறப்ப 8. ஸோ மறுபடியும் இதை பண்ணுறப்ப 256. ஸோ ரூட் ஆஃப் 256 is 16. If a into b into c is equal to root of a plus 2 b plus 3 divided by c plus 1, then find the value of 6 15 3 அப்படிங்கிட்டு. அதாவது நமக்கு ஏபிசிக்கு பதில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 1 9 by 16. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து 16 + 9 25 by 16 எழுதிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை ரெடியூஸ் பண்ணால் 5 by 4 1 by 4. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கொடுத்தாங்க ஸ்கொயர் ரூட்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ டெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு பக்கமே 10⁵ இன்ட்டு பண்ணுறப்ப நமக்கு டெசிமலில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை மறுபடியும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணால் 170 divided by 11 வருது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009? இதே நம்ம வந்து இன்ட்டு 10⁴ டிவைட் பை 10⁴ ரெண்டு பண்ணுறப்ப நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.03. ஸோ டெசிமல்ஸில் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்கொயர் ரூட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க டாபிக்ஸோட வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.